ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை சாதம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. சரி வாங்க, இப்போ முட்டை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை சாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடுங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு லைட்டா பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 2 பெரிய வெங்காயம் மெலிசா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்பவே வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்குச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இது கூட மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க, அதனால மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா சேர்க்கிற போது முட்டை சாதம் நமக்கு பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா வறுத்தரலாம். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 4 முட்டை உடைச்சி எடுத்து வச்சிருக்க, அதை உள்ள சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் செய்ய போறேங்க, அதனால 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்ப முட்டை உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தரலாம். பாருங்க, இப்ப முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாதம் சேர்த்தரலாம். 2 கப் அளவுக்கு சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்க, இதை உள்ள சேர்த்தரலாம். சாதம் வந்து நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் முட்டை சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதம் உள்ள சேர்த்துட்டு அது உடஞ்சிடாம லைட்டா கலந்துடலாம். இந்த முட்டை சாதம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. சைடிஸ் எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தா குட்டிஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவா இருக்குங்க, நான் கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். மல்லி இலை இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்த்தோம்னா முட்டை சாதம் நமக்கு இன்னும் நல்லா வாசனையா ரொம்பவே ருசியா இருக்கும். அவ்வளவுதான், முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம முட்டை சாதம் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.